Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எஸ்எம்சி பேஸ்ட் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. அப்புறம் நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, எஸ்எம்சி ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ராகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி அனலைசஸ் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகேங்களா? சரி, சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வந்து முடிச்சிருவோம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லையும் மார்க்கெட் வந்தோன்னா பை வந்து போவான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் நல்லா பை வந்து போவான். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்தால் பை வந்து போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து புல் பேக்கே நடக்காமல் டோட்டலாக மார்க்கெட் வந்து மேலேயே வந்து போயிட்டுருக்கான். ஸோ மேலேயே போயிட்டுருக்கான்னா நம்ம மேலேயே வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு நமக்கு இங்கே ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? இது வந்து பிஓஎஸ். இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போது இதை இன்டியூஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிள். நம்ம வந்து கோல்டை பை அடிச்சுட்டே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா அதோட சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பையிலே தான் இருக்கான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன குட்டி புல் பேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து டோட்டலாக பை போகிறதுல தான் மார்க்கெட் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சேஃப்டிக்கு இன்னொரு பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட்டா? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு கீழே நமக்கு இந்த லோவை வந்து ஹண்ட் பண்ணிட்டா இங்கே இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள். இந்த டிமாண்டில் பை இருக்குது, அவ்வளோதான். இந்த டிமாண்டுக்குள்ளே 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து பை வந்து பண்ணலாம். ஸோ நியூ இயருக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. தாராளமாக நம்ம வந்து பயப்படாமல் ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வரட்டும். புல் பேக் கொடுக்காமலும் மார்க்கெட் போகலாம். அப்படி போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லேயும் நம்ம போயிட்டு லோவரில் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லோவரில் நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ரீஃபண்ட்மெண்ட்லேயும் நம்ம பை வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் யார் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இது ஏஷியன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ மிட்டிகேட் பண்ணுறது ஒரு செஷனில் மிட்டிகேட் பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரேட். சிம்பிள். கோல்டில் 2 இடத்துல ட்ரேட் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் ஏதாவது கீழே கவுண்டருக்கு கன்ஃபர்மேஷன் மேலே இருந்து கொடுத்தானா ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? செல்லே ட்ரை பண்ண வேணாம். டிமாண்ட்லேருந்து பை மட்டும் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு ட்ரேடு தான். ஆனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது டெய்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கூட பர்ஃபெக்ட் இல்லை. டெய்லியில் போய் பார்த்தோன்னா இது வந்து சோச். ஓகேங்களா? டெய்லியில். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஓஐஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? டெய்லியில் இந்த இடத்துல பிஓஐஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம எடுப்போம். இது லோ எடுத்திருக்கான். இங்கே மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. இங்கே ஒரு பிரேக். இது வந்து சோச்சு, பிஓஎஸ். இந்த மாதிரி குட்டியாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிரேக் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வீக்லியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ், இது சோச். எங்கே இதான லோ? எஸ், இது வந்து சோச். இது இன்னொரு சோச். ஓகேங்களா? அடுத்த சோச். அப்போது சப்ளை அப்படின்றது ஹிடன் சப்ளை ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது டோட்டலாகவும் சப்ளைவாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ரைட்டா?
அப்போ இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஃபுல் சைஸ் பாடி கேண்டில்ல ஹிடன் சப்ளை இருந்தால் ஹிடன் சப்ளை தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த கேஸில் ஹிடன் சப்ளை ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? வீக்லியோட ஹிடன் சப்ளை ஒர்க் ஆகலை. டோட்டலாக வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். அப்போது டெய்லியோட இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா வீக்லியோட ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் நமக்கு ஒர்க் ஆகலை, ஒரு 50% ப்ரைஸ் உள்ள டீப்பாக இறங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? சிம்பிள். அப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ண தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டு இதோட ஆக்சுவல் டிபின்றது நான் எங்கே கொடுத்துருந்தேன்னா இந்த சப்ளையில் தான் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா மாறி இந்த ஹைக்கு நம்ம மாற்றணும். ஏன்னா இந்த சப்ளை வரைக்கும் போவோம் அப்படின்றதுனால தான் இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் டிபின்றது இங்கே புக் பண்ணிட்டு வெளியே வர்றது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு இது பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ எகென் வீக்லிக்கு நம்ம போகிறோம். வீக்லியில் போய் பார்க்குறோம். இந்த ஹையை வந்து தூக்கிடுவான். அப்போ இந்த ஹையை தூக்குறான் அப்படின்னா நமக்கு பை எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இது எடுத்துடலாம். வீக்லியில் இந்த ஹை எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சப்ளை வந்து ஃபெயிலியர் பண்ணிடுவான் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி ஃபெயிலியர் பண்ணுறான் அப்படின்னா பை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பை இருக்குது. இது வந்து மிட்டிகேட்டடாக இல்லாமல் இருந்தால் பை பண்ணலாம். மிட்டிகேட்டட் அப்போது பை இல்லை, அப்போது டிமாண்ட்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து எடுத்திருந்தோம். மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கான். அப்போது மேலே போனனால இது இன்டியூஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்திருந்தோம். நம்ம 4 ஹவர்லேயே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வரட்டும், நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து நடக்கட்டும், அப்புறமா வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் கொலாப்ஸான ஒரு ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ இந்த சப்ளை பிரேக் பண்ணிடுவான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஜிபிபி செஃப்பு. ஸோ ஜிபிபி செஃப்பில் நான் டெய்லியில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்திருக்கான். 4 ஹவர் ரீஃபண்ட் போகிறோம். ரீஃபண்ட் மிட்டிகேட் 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் சோச் கொடுத்துருக்கான். நோ சப்ளை, வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கீழே வந்து அப்புறம் பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான். ஹிடன் சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல்டு. அடுத்தது இங்கே பிஓஎஸ், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த லிக்விடிட்டி, இந்த டிமாண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட்டுருங்க. சோச்சு, ஓகேங்களா? பிஓஎஸ், இது கூட பிஓஎஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த பிரேக் இந்த இடத்துல நமக்கு ஹிடனில் ஒரு மிட்டிகேஷன் நடந்திருக்கு. மிட்டிகேட் நடந்துட்டு அடுத்தது பிஓஎஸ் வந்திருக்கான். பிஓஎஸில் இந்த இடத்துல நமக்கு சப்ளை வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பிரேக் நடந்துருச்சு. இது மூணுத்தையும் விட்டுருங்க. ஓகேங்களா? இது எடுக்க வேண்டாம். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு சப்ளையில் அடுத்தது இங்கே கூட இருக்குது. நமக்கு இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணல. அடுத்தது இங்கே பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். ரைட்டா? பிஓஎஸ் சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இது வந்து சப்ளை வந்து நமக்கு ஃப்ளிப் கொடுத்துருக்கான். அப்போது இதில் நமக்கு பை இருக்குது. இந்த இடத்துல பை வந்து மார்க்கெட் எடுத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணுறான். டிபி எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பை வந்து போகணும் அப்படின்னா இதில் நம்ம பை போகக்கூடாது. ஸோ இதில் பை போகக்கூடாது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்டில் பை போகணும். ஏன்னா நமக்கு லிக்விடிட்டி இல்லை. அப்போது இதில் எதுலையாவது நம்ம பை வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல பை போகலை. ஸோ இது வந்து நமக்கு டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். அப்போ இதை வந்து நம்ம பிஓஎஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிஓஎஸுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி இப்படி நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ ஃபுல் சைஸ் பாடி கேண்டில்
இவ்வளோ டீப்பாக மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஃபெயிலியர் தான், ஃபெயிலியர் பண்ணிடுவான் இந்த டிமாண்டை. ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், டெய்லியோட சப்ளை 4 ஹவர் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் பார்த்தோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அப்போ நமக்கு செல்லுன்னு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளை, இங்கே தான் நமக்கு செல் வந்து இருக்கும். இந்த டிமாண்டும் பிரேக் ஆகிடும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன விஷயத்த பண்ணலாம், ரீபொசிஷன் பண்ணலாம், அவ்வளோதான். 4 ஹவருக்கு எகைன் வந்துருங்க எல்லாரும். டெய்லியில் மெட்டிகேஷன் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மெட்டிகேஷன் 15 மினிட்ஸில் நம்ம செல் வந்து பார்த்தோம். இப்போ 4 ஹவருக்கு இப்போ தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 4 ஹவர்னுடைய கன்ஃபர்மேஷன் இப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல எங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது 4 ஹவருக்கு கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து சோச்னு எடுத்துக்கலாம். ஸோ இது 4 ஹவர்னுடைய கன்ஃபர்மேஷன் சோச். ஸோ நமக்கு இங்கே சப்ளை வந்திருக்கு. ஸோ இந்த சப்ளையில் நமக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டெசிஷனல் சப்ளை தான். ஓகேங்களா? இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். இதுலேயும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நமக்கு மேலே பிரேக்கு, கீழே சோச்சு. இதில் வந்து சப்ளைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து இதில் ஹோப் இல்லை, இது வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் எகைன் 4 ஹவருக்கு வாங்க. இது வந்து டோட்டலாக ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஸோ டோட்டலாக ஒரு இன்டியூஸ்மெண்ட். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். ஸோ செல் பண்ணுறீங்க அப்படின்னா டிபி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லோவில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து லோ. நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த இடத்துல செல் இருக்குன்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருச்சு, பட் மிட்டிகேட் பண்ணல. அப்போது இந்த லோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஜோன்லேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஜேபிஒய். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கீழே இந்த டெய்லியோட டிமாண்ட் இங்கே இருக்குது, இந்த டெய்லியோட இந்த டிமாண்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். பட் மார்க்கெட் வராமல் 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான், கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஆனால் இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். என்னன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுற அளவுக்கு, பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த லோ வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ இந்த லோ வந்து பிரேக் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டிமாண்ட்ஸ் இருக்கா, டிமாண்ட் இல்லை, இங்கேயும் டிமாண்ட் இல்லை, எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போது இந்த லோ பிரேக் பண்ணலாம். மேலே நமக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ சோச் மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கான், பாடி க்ளோஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணியிருக்கான். ரைட்டா? எங்கே ஹண்ட் பண்ணியிருக்கான், இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸோ மேலே ஸ்வீப் பண்ணி கீழே வருது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். இந்த சப்ளையில் தான் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துருக்கான். ரீசன் மேலே பாடி க்ளோஸ் பண்ண முடியல, ஸ்வீப் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போ 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் நமக்கு இங்கே தான் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம இதிலே வந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், இது ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே கூட குட்டியாக ஒன்று இருக்குது, இது பிரேக். அடுத்தது இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு பிரேக், இது வந்து எடுக்கலாம். ஸோ 3 லோஸ். ஸோ இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு சப்ளைன்றது இங்கே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும்.
பார்க்கறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வாங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. இதில் மிட்டிகேட் ஆகட்டும். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதே 15 மினிட்ஸில் நமக்கு இங்கேயும் சோச் வந்து பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போது அதே இங்கே மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதே தான் 5 மினிட்லையும் ரீஃபைன்மெண்ட்டாகவும் இருந்தது அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. அப்போ ரெண்டுமே ஓவர்லேப் ஆகுது. இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளையில் ஒரு ஸ்வீப்பான ஒரு மூமெண்ட்டும் இருக்குது. ஒர்க் ஆக சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளையில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த சப்ளைலையும் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி செல் வந்து பண்ணலாம். ஸோ ஆனால் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? இது வந்து இந்த வீக்கோட ஒரு மூமெண்ட் வந்து நம்ம பிடிப்போம். ஓகேங்களா? பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து இந்த வீக்கில் பிடிக்கணும். அப்படி பிடிக்கல அப்படின்னா விட்டுருவோம். பார்க்கலாம், பிடிச்சிரும். ஏயுடி கேடு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட சப்ளை சொல்லியிருந்தேன். வீக்லியோட சப்ளை, டெய்லியோட ரீஃபர்மெண்ட், 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணாமல், இந்த 4 ஹவர் கன்ஃபர்மேஷனை பிரேக் பண்ணாமல் செல் போகக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் இப்படியும் பை போயிடலாம், கீழே சோஸ் பண்ணாமல் அப்படியே பையும் போயிடலாம் இப்படி. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சோச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் செல் வந்து போகலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா 15 மினிட்ஸில் இந்த இடத்துலேருந்து சின்னதாக ஒரு ஸ்கேல்ப் வந்து பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் இங்கே. ஆனால் மார்க்கெட் வரல, அதனால் விட்டுட்டேன். ஓகேங்களா? சிம்பிள், ஒன்றும் இல்லை. 4 ஹவரில் இந்த சோஸ் வந்து பண்ணணும், சிம்பிள். ஸோ 4 ஹவரில் சோஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை எடுக்கிறோம். சப்ளையில் எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 5 மினிட்டுக்கு வந்து நம்ம என்ட்ரி வந்து போட்டு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க போகிறோம். இதுதான் பிளான். வரட்டும், சோச் வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ப்ரீவியஸாக நமக்கு இங்கே ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. ஸோ இப்போ இங்கே பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு, இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டும் நமக்கு வேலிட். கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், பை வந்து பண்ணுறோம். 4 ஹவர் 15 மினிட்ஸ் டிமாண்ட். ஸோ இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டில் ரீஃபைன்மெண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து நின்றுட்டு 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறானா அப்படின்றத பார்க்குறோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து கொடுக்குறான். ஸோ இது ஒரு டிசிஷனல். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் இதில் பார்க்கறது பெட்டர். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல டோட்டலாக மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கான். ஸோ இதில் வந்து 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணலாம். லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பிடிங்க இந்த இடத்துல. இது நமக்கு வந்து லாஸ் ஆகலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்டான டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் பர்ஃபெக்டான டிமாண்ட். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு 2 ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1 ரீஃபைன்மெண்ட் இருக்குது, இது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இதிலேருந்து பை வந்து பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு இதில் மேனிப்புலேட் பண்ணி எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி எஸ்எல் ஹிட் பண்ணதுன்னா தாராளமாக கொடுத்துருங்க, மார்க்கெட்டுக்கு கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. டிமாண்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, இல்லை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக அப்படியே டச்சிலே இருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட இந்த டெய்லியோட டிமாண்டில் ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ இந்த லோன்றது ஒரு ஹண்ட், ஹை, சோச். அப்போ டிமாண்ட், இது டிமாண்ட். ஒரு பிரேக் நடந்துச்சு. இந்த ஒரு பிரேக்ன்றது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். 15 மினிட்ஸில் இருக்கிறனால நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தால் இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் ஹோப் இல்லை, பட் இருந்தாலும் மார்க்கெட் இதை சொல்லுதுன்னா நம்ம அதை பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ 5 மினிட்ல ஒரு என்ட்ரி வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே டெய்லி வந்துடுங்க. டெய்லி வந்துட்டு டிபி எங்கே அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிபி, பெரிய டிபியாக இருக்கும். ஹோல்டு பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டை பிடிங்க. அதோட கிக்கே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டெய்லியில் இருக்க டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறான், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுவான்னு சொன்னேன். பட் ரீஃபண்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னேன். ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால என்ட்ரி கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த இடத்துல 4 ஹவரில் ஹண்ட்டு, 4 ஹவரில் ஹண்ட்டு, இந்த இடத்துல நமக்கு சோச், இந்த இடத்துல சோச். அப்போது நமக்கு டிமாண்ட் வந்து இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இருந்திருந்தால் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ 2 பிரேக்கு. அடுத்தது பிஓஎஸ். ஸோ பிஓஎஸ் இது விட்டுருங்க, இதை எடுக்க வேண்டாம். பிஓஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, ஓகே. அப்போ டெய்லிக்கு போவோம். டெய்லியில் செல்லில் இருக்கான். அப்போது இங்கேருந்து நமக்கு செல் இருக்குது. அப்போது டெய்லி 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஏதாவது ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. சரி, ஓகே. அப்போது சும்மா இந்த விக்கை எடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது. ரூல்ஸ் படி பார்த்தா இந்த விக்கெலாம் நம்ம எடுக்கக்கூடாது, வேண்டாம். அப்போது நம்ம 4 ஹவர்லேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சோச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 ஹவரில் நமக்கு இப்படி இருக்கிற மார்க்கெட் இப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படி போனோன்னா இங்கேருந்து நம்ம இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இதோட அப்டேட் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இது வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுமாரோ வரும். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறையா வந்து கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.